உள்ளுக்குள்ள எவ்வளோ அடி வாங்கினாலும் வெளியில வந்து அடி வாங்காத மாதிரி காமிக்கிற ஒரே கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே போட்டி கணக்கு தான். ம். இத்தனை சீட் எக்ஸ்ட்ரா வந்தா இத்தனை போட்டி எனக்கு ஜாஸ்தி கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போவே வந்து கொளுத்தி போடுற விஷயம் தான். ரைட் ராயல் டேமேஜ் பண்ணிட்டுருந்தாரு ஏடிஎம்கேவையும், டிஎம்கேவையும். திடீர்னு நைட்டு 10:30, 11 மணிக்கு வந்து அங்கேருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட் மூலியமா சென்னைக்கு வந்து பாய்ஸ் கார்டன்ல உட்காந்துருக்காரு. வி ஆர் டோட்டலி ஷாக்ட். நியூ வோட்டர்ஸ் அந்த வாக்கானது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு செய்யும். அது எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 23% இன்னைக்கு இருக்க சூழலுக்கு சத்தியமாக டிஎம்கேக்கு நல்ல ஃபேவராக இருக்கு. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஸ்டில் ஹேஸ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் திருமா. ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் திருமா அண்ணனை இங்கே இழுத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அலையன்ஸ் எப்போ கட் ஆகும் பார்த்துட்டு இருக்காங்க. பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கான டிஸ்கனெக்ட் சான்சஸ் 99.9% கிடையாது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாட்டு அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அரசியலுக்கான அந்த ஒரு பந்தயத்தில் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ரெடியா இருக்காங்க. ஸோ இதுல ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி பிளவுபட்டு கிடக்கு, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்காங்களே. உண்மையாவே திமுக கூட்டணியில எந்த சிக்கலும் இல்லையா சார்? உள்ளுக்குள்ளே எவ்வளோ அடி வாங்கினாலும் வெளியில் வந்து அடி வாங்காத மாதிரி காமிக்கிற ஒரே கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மிகப்பெரிய கட்சி, ஆளுமை மிக்க கட்சின்னா அது திமுக தான். அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ அடிச்சல் உடைச்சல் இருந்தாலுமே கூட எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சொற்களால் கூட காமிக்காமல் கட்சி நடத்தி வந்தவர் தான் கருணாநிதி அவர்கள். அது தொடர்ச்சியாக திரு ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி நடத்தி வந்துட்டுருக்காரு. ஆனால் இப்போது இருக்க சூழல் வச்சு பார்க்கும்போது கட்சியை விட கூட்டணிக்குள்ளே தான் இப்போ பிளவுகள் ஜாஸ்தி இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இருக்க அனைத்து கட்சியிலுமே உட்கட்சி பூசல் இருக்க தான் செய்யும். உட்கட்சி பூசல் என்றாலே காங்கிரஸை அடிச்சிக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் மட்டும்தான் வந்து ரோட்டில் வரைக்கும் வச்சு சண்டை போடுவாங்க உட்கட்சி பூசலில். ஆனால் மிச்ச கட்சிகளில் உள்ளுக்குள்ளே அந்த 4 செவருக்குள்ளேயே சண்டை போட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ சத்தியமூர்த்தி பவனில் நம்ம எவ்வளோலாம் பிரச்சனை நடந்தது நம்ம எல்லாம் கடந்த 20, 30 ஆண்டுகளில் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் என்றைக்குமே திமுக நடந்தே கிடையாது. ஏன்னா அந்த குடும்ப கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி எதுனா திமுக தான். ஸோ கூட்டணி கட்சிகளில் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பெரிய ஒரு டிஸ்கிரிபன்சஸ் இருக்கு. என்ன டிஸ்கிரிபன்சஸ்ன்னு வச்சு பார்க்கும்போது எனக்கு அதிகமாக சீட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியும், இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த கட்சியோட எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கணும், ஒரு 2 சீட்டை ஜாஸ்தி கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பேன் அவங்களுக்கு. இதில் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்ற விஷயத்தை இப்போ ரீசெண்ட் டேஸாக முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ காங்கிரஸில் இருக்க சில நபர்களும் வந்து அந்த விஷயத்தை எடுத்து ஒரு போர்க்கொடியை தூக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதோட நீட்சியாக தான் பார்க்கும்போது பிளவுகள் வர சான்சஸ் இப்போதைக்கு இருக்குது. ஓகே. அந்த பிளவுகள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? கண்டிப்பா கூட்டணி கட்சி விட்ட 1 அல்லது 2 கட்சி வெளியே போக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்முருகன் மாதிரியான ஆட்கள், இல்லை நயினா நாகேந்திரன் மாதிரியான ஆட்கள், திமுக கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி வெளியே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு சொன்னாங்க. எந்த கட்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்பட்டமான தெரிஞ்ச விஷயம் மதிமுகன்ற ஒரு கட்சி. ஓகே. ஏன்னா அந்த கட்சியில இருக்க தலைமை வந்து அங்கேயும் வாரிசு அரசியலை நோக்கி தான் எதிர் கட்சியாக அவர் ஆரம்பித்தார் வைகோ அவர்கள், மதிமுகன்ற ஒரு கட்சியை. அதே வாரிசுக்கு வந்து இப்போ அவரே சப்போர்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் வாரிசு வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்ற நிலைப்பாடு நம்மளால் பார்க்க முடியுது. ஏனென்றால் அவர் வந்த உடனே கட்சிக்குள்ளே இருந்த அந்த பிளவுகள், முக்கியமாக மல்லை சத்யா போன்ற ஒரு நல்ல நபர்கள் வந்து கட்சியிலிருந்து வெளியேறது. இவர் பார்த்தீங்கன்னா திரு துரை வைகோ அவர்கள் இங்கே வந்து இன்டாக்டாக இருக்க மாதிரி பேசிட்டு ஆஃப்லைனில் போயிட்டு பிஜேபி சார்ந்த நபர்களை போய் இன்டெரக்டாக மீட் பண்ணுற விஷயங்கள்லாம் நாங்கள் அவ்வப்போது தமிழ்நாட்டில் இல்லை, டெல்லியில் க்ளீனாக தெரிஞ்சதோட எஃபெக்ட் தான் வந்து அது மதிமுகன்றது ஓரளவுக்கு ஃப்ரேம் பண்ணும். ஆனால் இப்போது இருக்க சூழல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மதிமுக மட்டும் வெளியே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிமுகவோட இன்னும் 2 கட்சி வெளியே வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஓகே. எந்த கட்சிகள்னு சொல்ல முடியுமா சார்? அது நம்ம இப்போ பாசிபிலிட்டிஸ் அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்னு பார்க்கும் ஸ்ட்ரைட்டாக சொன்னால் விசிக்கே வந்தால் வரலாம். ஓகே. ஆனால் ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கும் வெளியே வந்தா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இப்போ விசிகாவினர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறாங்க, காங்கிரஸும் அதை வலியுறுத்துறாங்க. அது திரும்பவும் நாங்கள் ரொம்ப காலமாக நாங்கள் அதை தான் கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகே அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அப்போ காங்கிரஸுக்குமே உள்ள ஒரு அதிருப்தி இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குது. விசிகா வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்குது, கூட்டணி போகிறதுக்கு எந்த கட்சி இருக்குன்ற கேள்வியெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. கரெக்ட். இப்போது ஒரு புது ஃபேக்டர்னாவே உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது விஜய் அப்படின்ற விஷயத்த பேச போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த இடத்துல டோர்ஸ் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது.
ஸோ அந்த டோர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆதவ் அர்ஜுன் வந்து எங்கேருந்து வந்தாருன்னு நல்லா தெரியும். ஸோ ஆதவ் அர்ஜுன் ஸ்டில் ஹேஸ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் திருமா. ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் திருமா அண்ணனை இங்கே இழுத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் விஜய் அவர்கள் ஓப்பன் ஃபோரம் ஃபர்ஸ்ட் மாநாட்டே சொல்லிட்டார். திருமா அவர்களை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க, இல்லைன்னா அவர் வந்திருப்பாரு அப்படின்ற வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை. ஒரு பெரிய ஆளுமை மிக்க ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இனத்துக்காக அந்த கட்சியை வந்து போராடி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நல்ல இனத்துல ஆரம்பிச்சாரு. இப்போ அதே இனத்தோட டிராவல் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ளபடியே கிடையாது. ஓகே. அவர் டோட்டலாக எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைச்சோன்றதை மறந்துட்டு இப்போ 2 சீட்டு 3 சீட்டு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் சூழல்ல பட் அஃப்கோர்ஸ் ஒரு ஓவராலாக ஒரு பார்ட்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது he has a big party and he has a good party members in his cadre. அப்படி இருக்கும் சூழல்ல பை டிஃபால்ட்டாக வந்து அந்த டோர்ஸ் ஓப்பனாக இருக்கிறதுனால திருமாவளவன் விசிகாவை கண்டிப்பாக கொண்டு போய் இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கம்யூனிஸ்ட் கட்சி 2 கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மறைமுக பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அது பிஜேபியோட இருக்காங்களா, இல்லை ஏடிஎம்கேவோட இருக்காங்களா, இல்லை டிவிக்கோட இருக்காங்களான்றது உள்ளபடியே அந்த கட்சியோட தலைவர்கள் சொன்னா நல்லா இருக்கும். பாஜகவும் ஏடிஎம்கேவும் ஒரே கூட்டணியில தானே சார் இருக்காங்க. பாஜகவோட இருக்காங்களா ஏடிஎம்கேவோட இருக்காங்களான்னு தனித்தனியா பிரிச்சு சொல்றீங்களே, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா உள்ள? உண்மையிலே இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்த வரைக்கும் பாஜக இருக்க இடத்துல போக மாட்டாங்க. ஓகே. ஆனால் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட், கேரளாவில் இருக்க கம்யூனிஸ்ட் என்பது வேறு, தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் என்பது வேறு. ஓகே. தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் அவங்களே ஒத்துக்கிறாங்களே, கட்சி தலைவரும் ஒத்துக்கினாரு, நாங்கள் பணம் வாங்கணும் தான், வெள்ளையாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் ஒரு கட்சியோட தலைவர் பொது மேடையில் நாங்களும் இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியும் பணம் வாங்கணும்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான. ஏன்னா கம்யூனிசம் என்பது நம்ம எல்லாம் நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வளோ பெரிய உயர்வான ஸ்தானத்தில் வச்சு பார்த்தோம். அப்பேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி பொது மேடையில் நாங்கள் பணம் வாங்கணும், அந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் பணம் வாங்கணும், விடுதலை சிறுத்தைக்கு பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். அரசியல் லாபத்திற்காக, தங்களின் சுயநலத்திற்காக எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் கம்யூனிசம். அந்த பேசிஸில் வச்சு பார்க்கும்போது அவங்க பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தாலும் சரி, டிஎம்கே கூட்டணி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட், கேரளா இருக்க கம்யூனிஸ்ட் கொஞ்சம் ரோஷக்காரனாங்க. இதுக்கு மாதிரி ரோஷம் இல்லாதான் கிடையாது. தவறாக எடுத்துக்கோணும், என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. பட் இருக்கிற ஃபேக்ட்ஸை நான் சொல்கிறேன். அவ்வளோ ரோஷம் இவங்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட். ஏன்னா அப்படி ரோஷக்காரங்களாக இருந்தால் தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளாக எவ்வளோ பல்வேறு பிரச்சனைகள். நான் பார்த்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே ஒரு பாலுக்கு விலை அப்போலாம் 90களில் 2000 ரூபாய், 1 ரூபாய், 1 ரூபாய் 75 பைசா விலை ஏறினா கூட ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ண கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு 1க்கு 3 தடவை இபி விலை ஏற்றம் ஆயிருக்கு. அதை பற்றி அடையாள போராட்டம் இப்போ வந்து வித்தியாசமாக இவங்க ஒரு போராட்டம் நிகழ்ச்சி பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட போராட்டம் பார்க்கும்போது அவங்க இந்த போராட்டம்லாம் ஒரு வீம்புக்கு பண்ணுறானுங்களா, இல்லை தாங்களும் வந்து இந்த நிகழ்வுக்காக போராட்டம் பண்ணணும்னு பதிவு பண்ணுறாங்களா? பதிவுகளுக்காக செய்யக்கூடிய போராட்டம் தான் கம்யூனிஸ்ட் செய்யுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிப்பாக ஏடிஎம்கேவோட ஃபியூச்சரில் ஜெல்லாக வச்சா ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஜெல்லாக சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இப்போதைக்கு இருக்குது. ஆனாலும் அவங்களையும் கூட திமுகவில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பிளண்டாக சொல்ல முடியும். ஓகே. பட் ஆனால் இது கூட்டணிகள் வெளியே போனால் மட்டும்தான் திமுகவுக்கு அந்த ஓட் ஸ்பிளிட் பண்ணுறது, தொகுதிகள் ஸ்பிளிட் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ கூட்டணிகள் அங்கே இருக்காங்க அப்படின்னா அங்கே சிக்கல்கள் நிறைய வரும்ல. ஏன்னா புதுசாக கமலஹாசன் வேறு வந்திருக்காரு. எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க திமுக? அது புதுசாக கமலஹாசனால ஒரு யூஸும் கிடையாதுங்க. கமலஹாசன் வந்து 10ஓட 1 உட்கார வச்சிருக்காங்க, அவ்வளோதானே தவிர கமலஹாசன் நம்பி ஒரு 200 பேர் அவர் கட்சியில் இருந்தாலும் உண்மையில் ரொம்ப பெரிய விஷயம். அவர் கட்சியை விட்டு எல்லா ஆட்கள் மொத்தமாக கிளம்பிட்டாங்க. கமலஹாசன் வந்து ஒரு மேஜர் ஒரு கிங் ரோல் வச்சு பார்க்க ஒரு 2 சீட்டாச்சும் டிமாண்ட் பண்ணுவாங்களா சார்? அந்த 2 சீட்டு கூட இன்னைக்கு பெரிய விஷயம் தானே சார்? கரெக்ட். கமலஹாசன் அவர்களுக்கு ஆல்ரெடி பேசின மாதிரி ராஜ்யசபாவில் ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. சட்டமன்ற தேர்தலில் வரும்போது ஒரு சீட் இல்லை 2 சீட் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்கலாம், கேட்டாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவரால் ஓட் பர்சன்டேஜ் ஏறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. கமலால் ஒரு 0.8% வரலாமே தவிர 0.8% இட்ஸ் அ பிக் நம்பர். ஒரு 100%ல் 0.8% பிக் நம்பர், நோ டவுட். ஆனால் அதுக்கான ஒரு வழிவகை கூட கமல் இன்னும் அதுக்கான இதுவாக ஏற்பாடு பண்ணல. திமுகவுக்கு நல்ல ஒரு காவலாளியாக செயல்பட்டு இருக்காரு கமலஹாசன். ஓகே. சிறிய கட்சிகளை தாண்டி காங்கிரஸ் மாதிரியான ஒரு பேரியக்கம் எவ்வளவு சீட்ஸ் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பரபரப்பாக ஏற்படுத்திட்டு இருக்கு. அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் காங்கிரஸ்லேருந்து ஒரு சில உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய அந்த குரல்கள் அப்படிங்கிறது நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். கன்னியாகுமரியில் கூட சமீபத்தில் காங்கிரஸினுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் 117 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுற அளவுக்கு தெம்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ காங்கிரஸுடைய மனநிலை என்னவா இருக்குது திமுக கூட்டணியில்? கரெக்ட். இது நல்ல பாயிண்ட்டுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 52 ஆண்டுகள் திராவிட கட்சிகளோட ஆதிக்கம் தான் தமிழ்நாட்டில் ஜாஸ்தியாக இருக்குது. 52 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா
காங்கிரஸ் இஸ் த ப்ரிடாமினன்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு அக்ராஸ் இந்தியா ஆல்சோ. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ப்ரிடாமினண்ட்டான பார்ட்டி எல்லாரையும் ரொம்ப ரூலிங் ஸ்டைலில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் நீதி கட்சின்னு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே பிளவு ஏற்பட்டு திராவிடம் சொல்லி உருவாது. இங்கே வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம அந்த வரலாறு போனால் நம்ம சுதந்திரத்தில் இருந்ததுக்கான வரலாறு வரைக்கும் போகணும். அதுக்கு நடுவில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம், காங்கிரஸ் கட்சி இப்போது காங்கிரஸ் கட்சி முன்பு அப்படின்னு பார்க்கும்போது, காங்கிரஸ் கட்சி இப்போதைக்கு திமுகவோட தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திமுகவோட அலைன்ஸில் இருக்கிறதுனால தான் இந்த ஓட் பர்சன்டேஜ் வருது. இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி இதே வேறு ஏதாவது கட்சியோட கூட்டணி வச்சு தனித்து நின்னாலோ, இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி வச்சு நின்னாலோ, மேக்ஸிமம் 3 இல்லை 4% மேலே இவங்களால ஓட்டு வாங்க வாய்ப்பே கிடையாது. ஓகே. ஸோ காங்கிரஸ் கட்சி ஆல்மோஸ்ட் மூழ்கின கப்பல். இதுதான் நான் மீன் பண்ண வரேன். காங்கிரஸ் கட்சி மூழ்கின கப்பல். இப்போ திடீர்னு இவங்க வந்துட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி வீர தீரமான டைலாக் தான் பேசுகிறாங்க. யாரும் நம்ம செல்வத்தில் கொழுக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஆளுங்களை விட்டு பேச வைக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நம்மளும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளபடி இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 45 சீட்ஸ் அது கிடைக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட. ஏன்னா 45 சீட்ஸ் கிடைச்சாதான் அவங்களால மேக்ஸிமம் இடத்துல வந்து காம்படேட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்க முடியும். நெட் ஒரு சீட்டுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இப்போ திமுக. ஏன்னா எலெக்ஷன் செலவு, இதர செலவுகள் சொல்லி வாங்குவோம். ஓகே. இது எல்லாமே போட்டி கணக்கு தான். ம். இத்தனை சீட் எக்ஸ்ட்ரா வந்தால் இத்தனை போட்டி எனக்கு ஜாஸ்தி கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போவே வந்து கொளுத்தி போடுற விஷயம் தான் இந்த காங்கிரஸ் பண்ணக்கூடிய வேலை. ஓகே. ஆனால் இடையில விஜய் அவர்களுமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு காங்கிரஸ் மேலிடத்தோட அப்படின்ற தகவல்களும் வருது. அது பாசிபிளா? ஏன்னா ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரர்கள் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. பல்வேறு மேடைகளில் பார்க்க முடியுது. ட்வீட்ஸ் போடும்போதும் அப்படி தான் அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேரும் மாறி மாறி. எப்படி ராகுல் காந்தியோட விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாரு கூட்டணிக்காக அப்படின்ட்டு வர செய்திகளை நம்புறது? கரெக்ட். இதில் தான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திரு விஜய் அவர்கள் வந்து ராகுலோட முதல்ல நல்ல கான்டாக்ட்ஸ் தான் இருந்தார். ஓகே. கட்சி ஆரம்பித்து அடுத்தடுத்த செக்மெண்ட் போகிற வரைக்கும். விஜய் கட்சி ஆரம்பிச்சு அது அடுத்தடுத்த செக்மெண்ட் போறாரு. ஆமாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாநாடுக்கு விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை இன்வைட் பண்ணார். ஓகே. ஸோ இன்வைட் பண்ணி அவர் வரல. ஏன் வரலன்னா, கிவ் மீ சம் டைம், வில் டிசைட் அண்ட் திங்க் அப்பான் இட் அப்படின்ற வார்த்தை தான் வந்ததா நமக்கு அதிகாரப்பூர்வ இடத்துலேருந்து தகவல் வந்தது. ஓகே. கிவ் மீ சம் டைம், வில் டிசைட் அண்ட் திங்க் அப்பான். இட்ஸ் அ பிக் வேர்ட் ஃப்ரம் அ ஆப்போசிஷன் பார்ட்டி ரூலிங் ஹெட். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் அவர் புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு உடனடியாக ஆதரவு கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகளை சார்ந்த நபர்கள், சீனியர் லீடர்ஸ், எஸ்பெஷலி செல்வ பெருந்தகை தவிர்த்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ளீஸ் ப்ரொசீட் சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஏன்னா அவங்க எல்லாருமே செல்வ பெருந்தகை தவிர்த்து எல்லாருமே மூளை உள்ளவங்க. தமிழ்நாட்டோட அரசியல் காலம் ரொம்ப ஜாக்கிரதையாக நுணுக்கமாக பார்க்கக்கூடியவங்க தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில். சரியா? செல்வ பெருந்தகை அப்படி கிடையாது. சார், ஆனால் இன்னைக்கு அவர் தானே சார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கார். அவரை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்கே. நான் ஃபேக்டாக சொல்கிறேங்க. அவர் குறைச்சே மதிப்பிடல. செல்வ பெருந்தகை செல்வத்தில் கொலைத்து கொண்டு இருக்கிறார், செல்வத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் திரும்ப திரும்ப பறைசாற்றுவோம். ஏனென்றால் அவர் நோக்கம் எங்கிட்ட நான் புரிஞ்சு சொல்ல வருது இல்லையா, செல்வம். அதுதான் அவர் நோக்கம். யார் என்ன வேணால் பேசினாலும் ஒப்புக்கு சப்பாவா தலைவராக வேலை செய்கிறார். ஆனால் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறாரா பார்ட்டியா அப்படின்னு சொல்லி, இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கார். ஒருங்கிணைத்து யாருக்குள்ள எவ்வளோ டிஸ்கிரிபன்சஸ், எவ்வளோ டிஸ்பியூட்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறார் பாருங்க, அதுதான் தலைவர். எடப்பாடியார் எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே 1008 உள்நாட்டு கலவரம் இருக்குது. தான் பாயிண்டில் தான் தெளிவாக நிற்கிறார் பாருங்க, அதுதான் எடப்பாடியார். அந்த மாதிரி செல்வ பெருந்தகை இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக 0%. ஓகே. 0% கிடையாது. ஆனால் அந்த இன்டாக்டாக கொண்டு போகிறது அப்படின்னு வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி கிட்ட அந்த இன்டாக்ட் இல்லாததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க டிவிகேவோட அலைன்ஸ் வேணான்னு சொல்லி சீனியர் லீடர்ஸ்லாம் இப்போதைக்கு சொல்லி வச்சுருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் மேபி 3 years டவுன் 2029, ஏன்னா காங்கிரஸ் அண்ட் பிஜேபி 2 பேரும் போட்டி போடுறது லோக்கல் பாடி எலெக்ஷன் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி எம்பி எலெக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர 26 எலெக்ஷன் முக்கியத்துவம் தர மாட்டாங்க. அது வரைக்கும் வந்து ஒப்புக்கு சப்பாவாக தொட்டுட்ருப்பார் ராகுல் காந்தி டிவிகேவை. ஆனால் டிவிகே they are still keeping their doors open for all other party. There is a chance of small parties getting into it.
ஸோ எந்தெந்த பார்ட்டின்றது நம்மளோட அதிகாரப்பூர்வமாக அப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே. அப்ப 2026க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறதுனால திமுகவோட கூட்டணியில தான் இருப்பாங்களா? கண்டிப்பா 2029ல அப்ப கூட்டணியில இருந்து வெளிய வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்கு. கண்டிப்பா ஆனா அப்ப chances இருக்கு. 2029ல தானே சார் அவங்களுக்கு எம்பி சீட்ஸ் முக்கியமா இருக்கு. நேரடியா பிரதமர் மோடி அவர்களோட நேரடியா பாஜகவோட மோதல் வரும்போது அவங்களுக்கான அந்த எம்பி சீட்ஸ் தேவை, திமுகவுடைய ஆதரவு தேவை, திமுக தானே கூட்டணியில் இருந்தாகணும். அது எப்படி பாசிபிள்? நல்ல கேள்வி. இப்போ 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வருது. அதுக்கு அடுத்தபடியா உள்ளாட்சி எலெக்ஷன் வரும். ஸோ 2029க்கு முன்னாடி 2 எலெக்ஷன் வந்து சாம்பிள்ஸ் வந்து விஜய் அவர்கள் டிவிகே கட்சின்றது பார்த்தோம். ஓகே. பார்த்துட்டா இவங்களோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்றத ஒரு எவாலுவேஷன் ஃபேக்டர் வந்துருவாங்க. அதை வச்சுட்டு இவங்க இருக்க லோக்கல் தலைவரோ இங்கே இருக்க சீனியர் லீடர்ஸோ வந்து சென்ட்ரல் கன்சிடர் பண்ணுறது அப்போது இவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணிவிட்டு இவரோட அலைன்ஸ் வச்சா நமக்கு சான்சஸ் இருக்கா. எப்படி பார்த்தாலும் இப்போ ரேர் மினிமம் 12 to 18% இஸ் மேக்ஸிமம், 12% இஸ் மினிமம் அண்ட் 18% இஸ் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஃபார் விஜய்ன்றது ஒரு நபர்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது. சர்வே ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 13% சொல்லி போடுறாங்க. ஐ டோன்ட் நோ how that is going to work out. பட் நியூ ஓட்டர்ஸ், ஸோ எல்லாமே 18 வயது பூர்த்தி அடைந்த ஒவ்வொரு இளைஞரும் போடக்கூடிய அந்த வாக்கானது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு செய்யும். அது எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 23% அந்த இளைஞர்கள் ஓட்டு. அந்த 23% மொத்தமாக விஜய் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஓகே. அங்கேயும் ஒரு மேஜர் டிஸ்பியூட்ஸ் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டிஎம்கே பிடிச்சிருக்கலாம், ஏடிஎம்கே பிடிச்சிருக்கலாம், அண்ணாமலை அவர்களை பிடிச்சிருக்கலாம், நயனார் அவர்களை பிடிச்சிருக்கலாம். ஸோ அவங்களோட டிசைடிங் ஃபேக்டர்ன்றது வேறு மாதிரி இருக்கும். இந்த சூழலில் அந்த படித்த இளைஞர்கள் தெளிவாக தனக்கு தேவையான தலைவன் இவன் தான் என்று டிசைட் பண்ணால் சான்சஸ் ஆர் தேர். ஓகே. அப்ப டிஎம்கே உடைய கூட்டணிக்குள்ள 2026ல பிளவுகள் இருக்கு. ஆனா சின்ன சின்ன கட்சிகள் மட்டும் தான் போகும். கண்டிப்பாக. ஆனா வின்னிங் பாசிபிலிட்டிஸ்லாம் எப்படி சார் இருக்கும் அப்ப? இப்போதைக்கு ஐ மீன் எஸ் டே இஸ் டூ early ஃபார் ரிசல்ட்ஸ் டு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்தல் வரும்போது இது தேர்தல் களமே கிடையாது. நவம்பர் வரைக்கும் டைம் இருக்கு கூட்டணி ஆமா, மாறதுக்கு. இல்லை ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கூட மாறும். ஜெயலலிதா அம்மா பீரியடில் ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிப்ரவரி மாதத்தில் 2 புது கட்சி வந்து பார்க்கானாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் டேஸ். அதில் ஈவினிங் 7 o'clock வரைக்கும் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மேடையில் அவ்வளோ ரைட் ராயல் டேமேஜ் பண்ணிருந்தாரு ஏடிஎம்கேவையும் டிஎம்கேவையும். திடீர்னு நைட்டு 10-11 மணிக்கு வந்து அங்கேருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட் மூலிமா சென்னைக்கு வந்து பாய்ஸ் கார்டனில் உட்காந்துருக்காரு. வி ஆர் டோட்டலி ஷாக்ட். என்னது விஜயகாந்த் அண்ணா இவ்வளோ தூரம் அங்கே பேசிகிட்டு இருக்காரு, பார்த்தா பாய்ஸ் கார்டனில் எங்கே இருக்குது. ஏன்னா நாங்கள் 7 o'clock அந்த வந்து டிவி லைவ் ரிலே பார்த்துட்டு இருக்கோம். 10:30 மணிக்கு பாய்ஸ் கார்டன் வாசலில் உட்காந்துருக்கு, வீட்டில் உட்காந்துருக்க நியூஸ் எங்களுக்கு அங்கேருந்து வருது. அப்படி ஷாக் எங்களுக்கு அன்றைக்கி. என்னடா அது விஜயகாந்த் இவ்வளோ தூரம் பேசினாரு, திடீர்னு போய் ஏடிஎம் கலைஞர் போயிட்டு வரேன்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களுக்கு நைட் 1:45 தான் அந்த அம்மா இறங்கி வந்து இவரை மீட் பண்ணியிருக்காங்க. மிட் நைட் 1:45 வந்து மீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. மறுநாள் அனௌன்ஸ்மெண்ட் வருது ஏடிஎம்கே அண்ட் டிஎம்டிஏகே அலைன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ தேர்தல் நேரத்தில் எது வேணால் எப்படி வேணால் நடக்கும். ஸோ அது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் உள்ளபடியே இன்றைக்கி இருக்க சூழல் வச்சு பார்க்கும்போது வின்னிங் ஃபேக்டர் ஆஸ் யூ ஆஸ்ட் டிஎம்கேவோட வின்னிங் ஃபேக்டர் இன்றைக்கி இருக்க சூழலுக்கு சத்தியமாக டிஎம்கேக்கு நல்ல ஃபேவராக இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இங்கே ஒரு இக்கண்ணா இருக்குது. இந்த இக்கண்ணா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றி பெற முடியும்ன்ற நிறைய இடத்துல நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அட் த சேம் டைம் எடப்பாடியார் வச்சு பார்க்கும்போது ஒரு ப்ரிடாமினண்ட்டான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். நான் நிறைய சேனலில் பதிவு பண்ண விஷயம், ஜூன் மாதம் 2025 ஜூன் வரை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் உள்ளபடியே ஒரு திறமையான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு வந்துட்டு இருந்திருக்கார். அதில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் எடப்பாடியார் ஜூலை 1 ஆரம்பிக்கிறாரு. இன்னி வரைக்கும் எடப்பாடியாரோட பேச்சு தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ லெவலில் ரீச் ஆயிருக்கு. மேபி அவரோட பிரச்சாரமாகட்டும், அவர் பேசக்கூடிய விஷயங்களாகட்டும், சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும், அவரை பார்க்க வரக்கூடிய மக்களோட கூட்டமாகட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எடப்பாடியார் ஹேஸ் அ குட் ஏஜ் நவ். ஓகே. ஆனால் அங்கேயுமே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தலைவராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஜூலைக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்த விஷயமே எடுத்துப்போமே, எப்படிப்பட்ட ஒரு கட்சி அதிமுக கட்சி, எம்ஜிஆர் மாதிரியான ஜெயலலிதா மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகள் கிட்ட வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் இங்கே காத்து கிடந்த ஒரு மாதிரியான ஒரு கட்சி, அந்த தலைவர்கள் தாங்கிய ஒரு கட்சி இன்னைக்கு இங்கே போய் அவங்க போய் டெல்லியில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய பலகீனமாக நான் பார்க்கப்படுது. இது பலகீனம் சொல்ல முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து 1008 பிரச்சனைகள் இருக்கு. ஓகே. நம்ம எடப்பாடியார் அவர்கள் டெல்லி மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே, டெல்லி மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள், 4.5 ஆண்டு காலங்கள் நான் ஆட்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு பிஜேபி
டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி எனக்கு உதவியதுன்ற வார்த்தையை பதிவு அதுக்கு அண்ணா நன்றி பிறந்த கடன் நாள் விழாவில் ஆமாம் ஐம் நாட் ஷூர். ஆமா. அதுக்கு நான் நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்றாரு. உண்மையிலேயே எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு மிகப்பெரிய கட்சியோட தலைவர். ரைட், எதிர்க்கட்சி தலைவர் என்பது பொறுப்பு. அப்பாற்பட்டும் அதிமுக என்ற கட்சியோட பொதுச் செயலாளர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். அப்படி இருக்க மனிதர் ஓப்பன் தி ஃபோரம் ப்ரெஸ்ல ஸ்ட்ரைட்டாக சொல்லக்கூடிய விஷயம், பாஜகவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்ற வார்த்தையாக சொன்னார். அப்படின்ற தருவாயில் அவர் உள்ளபடியே அமித்ஷா அவர்கள் மீதோ மோடி அவர்கள் மீது ஒரு நல்ல ஒரு நட்பு உறவு வச்சிருக்கார். அந்த நட்பு உறவை தக்க வைக்கணுன்றதுக்காக இங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன நடக்குது நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பக்கம் டிடிவி இது பண்ணுறது, ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள், இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள், இந்த 3 பேர் 3 விஷயமா இது பண்ணுறதுனால அமித்ஷா அவர்களுக்கு போய் ஞாபகப்படுத்தி வர்றார். நீங்கள் கூட்டணி இங்கே கன்ஃபார்ம் பண்ணும்போது உட்கட்சி பிரச்சனை தலையிட மாட்டேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி தலையிடாமல் இருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் போயிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்கோம் நம்புறீங்களா? நான் அவர் அதை பற்றி பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணவே கிடையாது. அரசியல் தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து மேடை பேச்சு என்பது வேறு, பர்சனலாக 4 கதவுக்குள்ளே பேசுகிறது என்பது வேறு, பத்திரிகை கேமரா முன்னாடி பேசுறது என்பது வேறு. ஸோ எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் ரொம்ப சட்டிலாக ஹேண்டில் பண்ணிட்டு போகக்கூடிய ஆள் தான். இந்த விஷயங்களை வந்து அவர் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார். ஏன்னா பிஜேபி கிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார் அவர். ஓகே. ஏன்னா எடப்பாடியார் சொல்கிறத வந்து இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, திரு அண்ணாமலை அவர்களும் சரி, திரு நயனார் அவர்களும் சரி, எந்த இடத்துலையுமே வந்து எடப்பாடியாரையோ இல்லை அதிமுக விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் இதே 6 மாதங்கள் முன்பு எப்படி பேச 4 மாதங்கள் முன்னாடி எப்படி பேச கூட நம்மளாம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் தருவாயில் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களை ஜெயிக்க வைப்பது ஒவ்வொரு பாஜக தொண்டனின் கடமைன்னு சொல்லி பேசுறாரு. அது மிகப்பெரிய வார்த்தை, அதுவும் அண்ணாமலை அவர்கள் வாயிலிருந்து வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தே வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் தர் அலையன்ஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அப்படிங்கிறது பாஜகவோட எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா கூட எப்போ பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியே வரும் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதிமுகவோட போய் கூட்டணி செய்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. இபிஎஸ் அவர்களோட தொலைபேசியில் பேசிக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்ற தகவல்லாம் வருது சார். உண்மை. ஓகே. பெரும்பாலும் பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் கூட்டணி என்பது வரும்போது, தேர்தல் கூட்டணி வரும்போது எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசியிருந்தா இருப்போம். அண்ணன் எப்போ போவான் தென்னை எப்போ காலியாகும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பழமொழி எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே டிவிக்கு சேர்ந்த திரு விஜய் அவர்கள் பிஜேபி அலையன்ஸ் எப்போ கட் ஆகும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளபடியே இப்போது இருக்க சூழலை வச்சு பார்க்கும்போது பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கான டிஸ்கனெக்ட் சான்சஸ் 99.9% கிடையாது. அது ஆணித்தரமாக சொல்ல முடியும். அட் த சேம் டைம் டிஎம்கேக்கான ஒரு அங்கே ஒரு டிஸ்கிரிபன்சஸ் நிலவிட்டு இருக்கு. அது வந்து தலைமை வந்து இன்னும் அதை கீனாக அப்சர்வ் பண்ணலன்றது நல்லா தெரியுது. ஏன்னா அங்கேயும் வந்து ஒரு 4 வகையான ஒரு செப்பரேஷன் இருக்குது. ஒரு பக்கம் கனிமொழி டீம், ஒரு பக்கம் உதயநிதி டீம், ஒரு பக்கம் சப்ரீசன் டீம், ஒரு பக்கம் நேரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வகையான செப்பரேஷன் உள்ளுக்குள்ளே அங்கேயே இருக்குது. ஆனால் மொத்தமாக அஸ் எ பார்ட்டின்னு வரும்போது நான் முதலே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் கட்டுப்பாடில் பக்காவாக இருக்குது. எந்த நேரத்தில் அது ஒருங்கிணைத்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் பக்காவாக இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே ஒரு புதுசாக வந்து மாறன் குரூப்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் உடைப்பு இருக்குது. அந்த உடைப்பை வந்து உடனடியாக இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கு மாறன் குரூப்ஸ்குள்ள. ஓகே, பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.